Morning to all. So இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஆக்சுவலாக ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். ஆக்சுவலாக நிறைய என்ன பண்ணுறீங்கன்னா லாஸ்ட் இயர் கொஸ்டினை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க ரைட்டா. லாஸ்ட் இயர் கொஸ்டின் மட்டும் படிச்சுட்டு சிலது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, சிலதுக்கு ஈஸியாக இருக்குது ரைட்டா. இப்போ லாஸ்ட் இயர் அவங்க எக்ஸாம் பேட்டர்ன் வேறு. லாஸ்ட் இயர் வந்து பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3ன்னு கேட்டிருந்தாங்க ரைட்டுங்களா. ஸோ பேப்பர் 2 கேட்கும்போது அவங்க வந்து 70 கொஸ்டினா 65 கொஸ்டினா 75 கொஸ்டின் நினைக்கிறேன். அதுக்கு 3 மணி நேரம் டைம் கொடுத்தாங்க சரிங்களா. அது 3 மணி நேரம் டைம் கொடுத்ததுனால அது கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப டஃப்பாக ஃபீல் இருந்துச்சு. ஸோ அப்போ அதை நினச்சி நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிடக்கூடாது ரைட்டுங்களா. அது வந்து போன வருஷம் உள்ள சுச்சுவேஷன். ஸோ 3 hours டைம் கொடுத்துருந்தாங்க. அப்போ கொஸ்டின் கொஞ்சம் கஷ்டமாக செட் பண்ணியிருந்தாங்க ரைட்டுங்களா. ஸோ இப்போ இந்த வருஷோட ட்ரெண்டிங் நிலவரம் வேறு. அதனால் லாஸ்ட் இயர் கொஸ்டின் மட்டும் வச்சுட்டு ஐயோ இவ்வளோ கஷ்டமாக கேட்டாங்க, ஸோ நம்மளால் ஆன்சர் பண்ண முடியல, நம்ம இப்படி தான் படிச்சிருக்கோம் அப்படி நீங்கள் எதுவுமே ஃபீல் பண்ண வேண்டாம் ரைட்டுங்களா. ஸோ லாஸ்ட் இயர் சுச்சுவேஷன் டைம் அதிகமாக கொடுத்ததுனால டிஃபிகல்ட்டி லெவல்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு ரைட்டா, கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. இப்போ இந்த வருஷம் சுச்சுவேஷன் வேறு. இந்த வருஷம் நம்ம என்ன பண்ணுறோம்னா பேப்பர் 1 அது வந்து 50 கொஸ்டின் கேட்குறாங்களா, அது 1 hour எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ மேக்ஸில் 100 கொஸ்டின்ஸ்க்கு 2 hours கொடுக்குறாங்க ரைட்டா. 2 hoursனா 120 minutes. 120 minutesனா 100 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். 100 கொஸ்டின் அட்டன் பண்ணணும்னா இப்போ இந்த பழைய இயர் கொஸ்டின் மாதிரி செட் பண்ணாங்கன்னா முடியவே முடியாது ரைட்டுங்களா. அப்போ அவங்க வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் கொஸ்டின் கேட்பாங்க ரைட்டுங்களா. இப்போது 1 minute ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் அவங்க கொஸ்டின் செட் பண்ணணும். அப்போ வந்து கொஞ்சம் அவங்க கொஸ்டின்ஸ் வந்து லிபரலாக ஏன்னா ரெண்டையும் கம்பைன் பண்ணி கொஸ்டின் எடுக்கிறாங்க ரைட்டுங்களா. ஸோ அதனால் ரெண்டு சேர்த்து ஒரே பேப்பராக எழுதுகிறோம். அதனால் இப்போ உள்ள சிச்சுவேஷன் வேறு. அப்போ 2 hours நம்ம 100 கொஸ்டின் அடிக்கணும். அப்போ வந்து 3 hours 75 கொஸ்டின் நினைக்கிறேன் ரைட்டுங்களா. அப்போ பார்த்துக்கோங்க, இப்போ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸும் அதிகமாக இருக்குது, நம்பர் ஆஃப் டைமும் கம்மியாக இருக்குது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அந்த கொஸ்டின் லெவல் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் போன வருஷம் கம்பேர் பண்ணி போன வருஷம் கொஸ்டின் மட்டும் வச்சு பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்காங்க ரைட்டுங்களா. ஸோ இந்த வருஷம் நிலவரம் வேறு சரிங்களா. இந்த வருஷம் கொஸ்டின் வந்து சிம்பிளாக தான் கேட்பாங்க. நீங்கள் எல்லா டாபிக்ஸையும் கவர் பண்ணால் மட்டும்தான் மார்க் எடுக்க முடியும் ரைட்டா. ஸோ எல்லாமே அப்ளைட் மேக்ஸ், பியூர் மேக்ஸ் எல்லாத்தையும் எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணணும். ஸோ என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க ரைட்டுங்களா. ரொம்ப நீங்கள் டீப்பெல்லாம் இறங்க வேண்டாம். ஜஸ்ட் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுட்டவங்களுக்கு மார்க் இந்த விட அதிகமாக வரும் சரிங்களா. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து டிஎன் செட்டு 2024க்குள்ளான பிளான்ஸ். நீங்கள் வந்து போன வருஷத்தை கம்பேர் பண்ணி படிக்காமல் இந்த வருஷம் சுச்சுவேஷனை பார்த்துட்டு படிச்சுக்கோங்க ரைட். இது ஒரு இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்னா என்கிட்ட ஆக்சுவலாக டிஎன் செட்டு மேக்ஸ் மட்டும்தான். டிஎன் செட் மேக்ஸு கொஸ்டின் ஒரிஜினல் கொஸ்டின் 2012, 2016, 2017, ஸோ 2018 இருக்கு நினைக்கிறேன். ஆமாம் 18. ஸோ இதுக்கான கொஸ்டின்ஸ் பேப்பர் இருக்குது. பேப்பர் 1, பேப்பர் 2. பேப்பர் 1க்கு இருக்குது, பேப்பர் 2க்கு இருக்குது ரைட்டுங்களா. இதுக்கான கொஸ்டின் வந்து என்கிட்ட இருக்குது சரிங்களா. என்கிட்ட பிடிஎஃபாக இருக்குது சரிங்களா. என்கிட்ட பிடிஎஃபாக இருக்குது. இது எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து அனுப்பி விட்டாங்க. அதாவது நம்ம யூடியூபர்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலில் பார்க்குற ஒருத்தவங்க அனுப்பி விட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஓகேங்களா. ஸோ அவங்க அனுப்புனதை நான் அவங்கள்ட்ட கேட்டேன், இது மற்றவங்களுக்கு நான் ஷேர் பண்ணலாமான்னு கேட்டேன். ஸோ அதுக்கு தான் நான் அனுப்புனேன்னு சொன்னாங்க சரிங்களா. அதனால் ஸோ இதை வந்து நம்ம அதே மாதிரி நம்ம யூடியூபர்ஸ் எல்லாத்துக்குமே சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம இதை நம்ம ஷேர் பண்ணிக்குவோம் சரிங்களா. ஸோ அப்போது இது வந்து என்கிட்ட பிடிஎஃப் வரும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரே விஷயம் மட்டும் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து 9944115385. ஸோ பேப்பர் 1க்கு சம் மெட்டீரியல்ஸ் இருக்குது எங்களை. பேப்பர் 1க்கு ஐடியா எல்லாமே இருக்குங்க. பேப்பர் 1க்கு சம் மெட்டீரியல்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் அனுப்பி வைக்கிறேன் ஓகேங்களா. ஓகே, திஸ் இஸ் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ அதனால் இந்த வருஷம் கொஸ்டின் வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஆக்சுவலாக நான் சிலபஸ் அதிகமாக கொடுப்பேன் சரிங்களா. சிலபஸ் நான் மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறத நான் எல்லாமே கொடுப்பேன். ஸோ நான் கொடுக்குற சிலபஸ் வச்சு கொஸ்டின் கஷ்டமாக கேட்பாங்கன்னு நீங்கள் முடிவு பண்ணிடுறாங்க ரைட்டுங்களா. ஸோ நான் வந்து எல்லா ஏரியாவும் கவர் பண்ணுற மாதிரி நான் கொஸ்டின் கொடுப்பேன் அவ்வளோதான். ஸோ அதனால் இந்த வருஷம் கொஸ்டின் வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் எல்லா ஏரியாவும் கவர் பண்ணணும் ஓகேங்களா. அப்ளைடும் சரி, பியூரும் சரி ஓகேங்களா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் உடனே நான் அனுப்பி வச்சுறேன் ஓகேங்களா.